ஆ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் 2026. ஆ, புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை மசோதா, அது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி பில். ஸோ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பில் இது வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க மத்திய அரசு. சரிங்களா? ஏன்னா நிறைய எதிர்ப்பு வந்ததுனால இதில் கரெக்டாக நம்ம திருத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பெட்டிஷனுக்கு வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நிறைய எம்பிஸ் இருப்பாங்க. கலந்தாப்புல எம்பிஸ் இருப்பாங்க, எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி. ஸோ அவங்க வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி இதை வந்து மறுபடியும் திருத்தி இது பண்ணலாமா, ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணலாமா அப்படின்றத முடிவெடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்டு. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. குரூப் 2 2A சர்வீசஸ். ஸோ கிட்டத்தட்ட 821 பணியிடங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன் டீட்டெயிலாக படிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக எழுத முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா, ஓகே. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில வந்து சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, நீட் தேர்வு முறைய வந்து ரத்து செய்யக்கோரி ஒரு தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெறைய வாட்டி நிறைவேத்திட்டாங்க. ஒரு ஆட்சி வரும்போதும். இப்போ வந்து இந்த தாவேக்கா அரசு வந்தபோது, மறுபடியும் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் ஒப்புதலும் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இத இது பார்த்துக்கோங்க. ஓகே. சப்போஸ் கூட கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மொரீஷியஸ் நாட்டில் செப்டம்பர் 11 முதல் உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு. ஸோ மொரீஷியஸ் நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் வந்து உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு வந்து நடக்குது. ஓகே. ஸோ டோன்ட் கன்ஃப்யூஸ். ஏன்னா இது வந்து தமிழர் பொருளாதார மாநாடு. ஆ தனியா நடக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, உலகத் தமிழ் செம்மொழி தமிழ் மாநாடு. அது தனியா நடக்கும். சரிங்களா? அது வந்து மறுபடியும் நடத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அத பார்க்கலாம் அடுத்து வரப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11 டூ 13 இது இங்கே இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய மொரீஷியஸ்ல எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்றத இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, இன்னைக்கு எடிட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா வந்து, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, டர்க்கி இவங்க 3 பேரும் சேர்ந்து மெக்கா, சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மெக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. சரியா? அது பேரே வந்து மெக்கா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. மெக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம். ஓகே. மெக்கா டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ நேட்டோ இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு நேட்டோல என்ன கான்செப்ட்டு? ஆ ஏதாச்சும் ஒரு அண்டை நாடு வந்து நேட்டோல உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒரு நாட வந்து தாக்குச்சு அப்டின்னா, நேட்டோல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடும் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எதிர்த்து நிக்கும். இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 அ நாடுகள வந்து இது பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி தான் அவங்களுடைய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் டிஃபென்ஸ் ஒன்லி யாரையும் நாங்க அச்சுறுத்த போறதில்ல அப்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இத வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இது எந்த மாரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதால நம்ம யார் யாரு அந்த உறுப்பினர் நாடுகள்ன்றத மட்டும் பார்க்குறோம். ஓகே. சரி. ஸோ அடுத்து வந்தோம்னா, அந்த எஃப்சிஆர்ஏ திருத்த மசோதாவுக்கும் வந்து அத வந்து எதிர்த்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க நேத்து. சரியா? ஆ வேற என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு தெரியும். சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் சுதந்திர தின விழா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியது. ஏன்னா வந்து
வந்தே மாதரம் வந்து எழுதி ஒரு 150 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அத ஆல்ரெடி கொண்டாடிட்டு இருக்கோம். இல்லையா? ஸோ, இப்போ என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, சுதந்திர தினத்தில வந்து எப்பவுமே வந்து நமக்கு நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. இப்போ நேஷனல் சாங் வந்தே மாதரத்த வந்து பாடப் போறாங்க. சரிங்களா? ஸோ, அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதேமாரி இந்த தீமும் வந்து அதேதான். வந்தே மாதரம் தான் இதோட தீமே. சரிங்களா? ஸோ, அதே மாரி வந்து நமக்கு இந்த நாடாளுமன்றம் அந்த ஆளுங்கட்சி கூட்டத்தில அ பாஜக சார்ந்த ஒரு கூட்டம் வந்து கூட்டுவாங்க இல்லையா? அவங்களுடைய எம்பிக்கள் கூட்டத்தில. அ தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம். அந்த கூட்டத்தோட பேர் கூட நம்ம கேட்கலாம். ஓகே. அவங்க கூட்டக்கூடிய அவங்க வழக்கமா கூட்டக்கூடிய கூட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, மங்கள் மிலன். ஓகே. அப்படின்றது தான் அந்த கூட்டத்தோட பெயர். சரியா? ஸோ இத கூட நம்ம கேட்கலாம். ஓகே. அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3.92 டிரில்லியன் டாலருடன் உலகின் 6வது பெரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ $3.92 டிரில்லியன். ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ நிலவில் நிரந்தர வசிப்பிடம் இஸ்ரோவுக்கு நாசா அழைப்பு. ஸோ இஸ்ரோ ஐ மீன் நாசா என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு திட்டம் வந்து மேற்கொள்றாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா, நிலவின் தென் துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பு விடுத்துள்ளது. ஓகே. ஸோ அந்த மிஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, மூன் பேஸ் மிஷன். ஓகே. ஸோ இந்த திட்டத்தில வந்து நாசா வந்து ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? அவங்களோட டார்கெட் வந்து மனிதர்கள வந்து ஒரு வசிப்பிடம் அ அதாவது நிலவுடைய சவுத் போல்ல ஓகே. சவுத் போல்ல மனிதர்களுக்கான ஒரு சின்ன ஒரு வசிப்பிடத்த வந்து உருவாக்குறது தான் அந்த மிஷனோட டார்கெட். ஸோ அத வந்து செயல்படுத்துறதுக்கு அ இஸ் இஸ்ரோவுக்கு வந்து நாசா வந்து அ ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சந்திராயன் 3 மூலமா வந்து நம்ம வந்து நிலவுல வந்து அந்த ரோவர வந்து தரையிறக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் சவுத் போல்ல நம்ம தரையிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஹெல்ப் வந்து அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இதுவா இருக்கும். நம்ம போய் ஜாயின் பண்ணோம்னா. சரிங்களா? ஸோ அத தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. சரி அந்த திட்டம் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது புதுசா இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா, கடைசியா ஒண்ணு இருந்துச்சு. அத மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் வந்து அ ஒரு இயக்கம் வந்து அ தொடங்கி வச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ நம்ம இத வந்து பட்ஜெட்லயே வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஆன்டி ட்ரக் கமிட்டி அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏற்படுத்த போறோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இளைஞர்கள வந்து போதையில இல்லாம மத்த விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்துறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு அ பிரச்சாரத்த வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே. ஸோ அதில வந்து உறுதிமொழியும் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இதில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை இல்லா வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ அ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி குறித்து விளக்குறது. ஓகே. ஸோ அதே மாரி கல்வி நிறுவனங்கள்ல ஆண்டுதோறும் உறுதிமொழி ஏற்பு, தெருக்கூத்து, பல்வேறு போட்டிகள் வந்து நடக்கணும். ஓகே. ஸோ நமக்கு பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ சில ஹெல்ப்லைன் நம்பர் வந்து குடுத்துருந்தாங்க. சரிங்களா? அந்த ஹெல்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 10 ஆ 581 சரியா? இதான் அந்த ஹெல்ப்லைன் நம்பர். ஆன்டி ட்ரக் கமிட்டியோட ஹெல்ப்லைன் நம்பரா இது இருக்கு. அதே மாரி ஸ்டிங் அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து ஏற்படுத்தி போதைப் பொருட்கள வந்து அ தடுக்க போறாங்க. சரிங்களா? ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கேங்ஸ். ஓகே. ஸோ அதான் அந்த ஸ்டிங்கோட ஃபுல் ஃபார்ம். சரியா? சரி. ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். சரிங்களா? ஓகே. இத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். நமக்கு வேற எதுவும் பெருசா இம்பார்ட்டன்ட்டா இல்ல. நம்ம நாளைக்கு செய்தில சந்திக்கலாம்.